எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட போகுது ஏப்ரல் மாதத்திலேயே முதல் பகுதியில. ஸோ இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஏன்னா அது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் அப்படின்றது 12வது ராசியா வரும், விரயஸ்தானமா வரும். ஸோ அந்த விரய பாவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வகையில விரயங்களை கொடுக்கும், அது விரயத்தை மட்டும்தான் கொடுக்குமா, சில நன்மைகளையும் கொடுக்குமா, அல்லது சாதகமற்ற விஷயங்களும் கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல அஸ்வினி 4 நட்சத்திர பாதங்களையும், பரணி 4 நட்சத்திர பாதங்களையும், கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல நீசம் பெற்ற தன்மையில தான் இருக்க பாருங்க. ஆல்மோஸ்ட் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இழந்த தன்மையில தான் இந்த மாதம் முழுக்க இருக்கார். சரி, செவ்வாய் பலம் இழந்தா என்ன? இன்னொரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரிகோணாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்திய முதல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சரி, பாக்கியாதின்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சரி கொஞ்சம் பலவீனமான தன்மையில தான் இருக்காங்க. இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திய முதல் பகுதி கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரக சேர்க்கையானது ஏற்படுதுங்க. சரிங்களா? இந்த 5 கிரக சேர்க்கை விரய பாவத்தில் ஏற்படுறதுனால கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதலா இருக்கும். முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி தன்னம்பிக்கை இழந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏப்ரல் மாதத்தையும் முதல் பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 2வது பகுதி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதத்திய முதல் பகுதியை பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சற்று இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல நீசம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த புதனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னன்னா, தன்னுடைய நீச நிலையிலும் தான் நீசம் ஆகின்ற தன்மையிலையும் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகின்ற ஒரு கிரகம் புதன் தான். ஸோ அவர் வந்து ராசிக்கு 6ஆம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துறதும், குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கிரனும் 6ஆம் இடத்தை பார்க்குறப்போ 3 கிரகங்கள் 6ஆம் இடத்தை தொடர்பு போடுறாங்க. பிளஸ் சனியும் பார்வை செய்வார். ஸோ இது கொஞ்சம் சிறப்பு இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும். எதிரிகளை வளர்த்து கொள்வீங்க நீங்களாவே. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகள் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு உங்களுக்கு, அதாவது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே அதாவது ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாத நபர்களுடைய கைகள் இப்பொழுது ஓங்கும். அப்ப நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல வந்து இறங்குவீங்க. ஒரு படி ஒரு ஸ்டெப்பு கீழே வருவீங்க. சரிங்களா? ஏன்னா ராசி அதிபதி நீசம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விரய பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியே 12ஆம் இடத்துல போய் மறையறதுனால அதிகமான வேலை, அதற்கு நிகர் இல்லாத ஒரு சம்பளம் போன்ற தன்மைகளை கொடுக்கும். அதிகமான வேலை, குறைவான சம்பளம் போன்ற தன்மைகளை கொடுக்கும். அல்லது எப்படி சம்பாதித்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகி கொண்டிருக்கின்ற தன்மையை கொடுக்கும். செலவுகள் உறுதியாக உண்டுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா உண்டு. வயசுக்கு ஏற்ற மாதிரியான வகையில செலவு இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான வகையில செலவானது இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுல வந்து கொஞ்சம் சாதகமா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி கடன், நிறைய பேருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பணத்தை கைமாற்ற வாங்கி கொடுத்து நீங்க பிரச்சனையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மேஷத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்திலையும், கடன் சார்ந்த விஷயத்திலையும், செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இந்த மாதத்திய முதல் பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, முதல் பகுதி தான் இப்படி இருக்கு. 2வது பகுதியாச்சும் நல்லா இருக்குமா? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகாச்சும் நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்?
ராசிக்குள்ள சூரியன் வரார். பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு 2ல, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசியில வந்து உச்சமாகிறார். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சரிங்களா? இழந்த பலம் மீண்டும் பெறுவீங்க. அதாவது யாரெல்லாம் உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை தரம் தாழ்த்தினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே நீங்க நின்று வாழ்ந்து ஜெயிச்சு காமிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய தரமானது உயரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் சரி, கொடுக்கப்பட்ட வேலையும் சரி, சரியாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தடையா இருக்கு, ரொம்ப நாளா கிடைக்காம இருக்கு, உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம் தற்போது கிடைக்கும். குறிப்பா வேலை ரீதியாக ஏதாச்சும் துறை ரீதியாக ஒரு மாற்றம் செய்யலான்னு இருக்கிறவங்க, அல்லது வெளிநாட்டுல வந்து வேலைக்காக நீங்க வந்து போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ரொம்ப நாளா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் நான் வெளிநாடு போயாச்சும் கொஞ்சம் பிழைக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதுணையா இருக்கும். தாராளமாக நீங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கலாம். கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஒரு சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு வலுவா இருந்தா நிச்சயமா வெளிநாடு போக முடியும். ஏன்னா இது எல்லாமே பொது பலன்கள். சரிங்களா? ஒரு 30% இந்த பலன்களானது வேலை செய்யும். மீதி 70% உங்க சுய ஜாதகம் தான். சரிங்களா? இரண்டுமே பொறுத்து நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? கடல் கடந்து வேறொரு நாட்டிற்கோ அல்லது வேறொரு ஊருக்கோ போயிட்டு அங்க விளைக்கின்ற தன்மைகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி குரு ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். கொஞ்சம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியில ஒரு சின்னதா ஒரு சேவிங்ஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாம காசை சேமிச்சு வைப்பீங்க ஒரு சிலர். சரிங்களா? ஸோ அத்தகைய விஷயங்களும் ஒரு சிலருக்கு நடக்கும். ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, நீங்க எவ்வளவு சேமித்தாலும் ஒரு 10 ரூபாய் சேமிச்சீங்கன்னா 20 ரூபாய் செலவு வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதனால கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சூரியன் வழுக்க வழுக்க என்னன்னா அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். அரசு வழியில ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு காரியங்கள் வெற்றி பெறும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துடைய முதல் பகுதி சிறப்பு கிடையாதுங்க. ஆனா 2வது பகுதி நல்லா இருக்கு. குறிப்பா ஏப்ரல் மாதம் 14, 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றம், ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா நான் சொல்லுவேன். அதே மாதிரி செவ்வாய் வந்து பலம் இழந்து போன தன்மையில இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்லையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா நீங்க இப்ப கொஞ்சம் ஒரு படி ஒரு ஸ்டெப் நீங்க கீழே இறங்குறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சரிங்களா? அப்படி நீங்க வந்து உங்களோட கைகள் கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கும் போது உங்களுக்கு சக்தி இல்லாதப்போ நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சு ஆகணும். ஸோ இந்த டைம்ல வந்து வழவழா குழகுறான்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் போல்டா இருங்க, தைரியமா இருங்க, எதையுமே குழப்பிக்காதீங்க. ஒரு மற்ற வயசுல மூத்தவங்க கிட்ட அல்லது வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு ஒரு காரியத்தை நீங்க செயலாற்றும் போது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி 2வது பகுதியில் நீங்க மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான் சொல்லிடுவேன். காதல்ல கொஞ்சம் மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு. ஸோ இப்போ காதலிச்சுட்டு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையில குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்து பலமிழந்த தன்மையில் இருக்கலாம், முருகர் வழிபாடு கொஞ்சம் செய்யும் போது அது வந்து உங்களுடைய ராசி அதிபதியை பலப்படுத்தும். அது ஓரளவுக்கு வெற்றியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மாலை 8:30 மணி முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி காலை 8:20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல விருச்சிகத்துல நீசம் பெறுவார். அது சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீசம் ஆகிறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதாங்க. 4ஆம் அதிபதி பலம் இழக்கிறது தந்தை சம்பந்தப்பட்ட வழியிலும் தாயார் சம்பந்தப்பட்ட வழியிலும் சில மனக்கசப்புகளை கொடுக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையில இருப்பார். அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட வழியில, வேலை சம்பந்தப்பட்ட வழியில, பணம் கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா பேச்சுல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா சிறப்பாகும். ஏன்னா பேச்சின் மூலமாக தான் பாதி பிரச்சனை வரும். பேச்சை குறைச்சிக்கிட்டாவே நீங்க ஈஸியா வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். குடும்ப வாழ்க்கையும் சரி, வேலையும் சரி. சரிங்களா?
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.